ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம் சமையல் உலகம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச தெரிஞ்ச மக்கன் பெடா டிஷ் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், உள்ள அதில் ஸ்டஃபிங்ஸ் இருக்கும்ன்ட்டு. ஆனால் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக செய்கிற மாதிரியும் ப்ளஸ் ரெகுலராக செய்கிற மெத்தடும் உங்களுக்கு இதில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அது உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து கோவா, அதாவது ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்துக்கிறோம். ஸ்வீட் ஸ்டால்ஸில் பேக்கரிஸில் கிடைக்கும். ஒரு 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. அது கூட ஒரு 1/4 கப் முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது மூணும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுருங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதுதான் அதுக்குள்ளே இருக்க ஃபில்லிங்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அது கூட மிக்ஸ் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கோவா நல்லா உடச்சி விட்டு பிசைஞ்சிடுறீங்க. அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நான் இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ அதுக்காக ஒரு மாவு எடுத்துருக்கேன். இது என்ன மாவுன்றதை உங்களுக்கு சொல்கிற ப்ராசஸில் சொல்கிறேன். அது இல்லாமல் ரெகுலராக செய்கிறது எப்படின்றதும் உங்களுக்கு நான் ப்ராசஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாவு எடுத்துகிட்டு, இது கூட நம்ம வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. வெறும் தண்ணி மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இதை கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க, நம்ம வீடியோ போடுறோம் இல்லைங்களா யூடியூப்பில், அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வர மாதிரிதுன்னு. ஸோ அதுக்காகவே உங்களுக்கு டெலகிராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கும் இதில் கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அது மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க இன்டிமேஷன் வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். அது 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜீரா ரெடி பண்ணலாம். ஜீராக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் யூஷுவல் ரெகுலராக ஜீரா செய்கிறது தான். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கேன். அதுக்கு தேவையான அளவு, அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை நம்ம ஹீட் பண்ண போகிறோம். மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மக்கன் பேடாக்கு வந்து நீங்கள் ஜீரா ரொம்ப திக்காக வேண்டாம். அதாவது நம்ம குலோப் ஜாமுன் எடுக்கிற மாதிரி எடுத்தாலே போதும். ஸோ ஜீராவில் கொதிச்சிடுச்சு, கொஞ்சம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரப்போகுது. அதனால் நான் குங்குமப்பூவும் ஒரு 2-3 ட்ராப் ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இது இல்லாதவங்க வெறும் ஏலக்காய் பவுடர் மட்டும் போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம், ஒரு ஸ்டிங், அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு மேலே விட்டுறாதீங்க. அதிகபட்சம் ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். இல்லைனா அதுக்கு ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடியே இறக்கிடுங்க. அதே மாதிரி இதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிங்கன்னா இந்த ஜீரா வந்து கட்டியாகாது, அதாவது கிறிஸ்டல் ஆகாது. அதனால் அதில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிடலாம். ஒரு 1/4 லெமன் எடுத்தால் போதும். அதாவது ஒரு 7லேருந்து 10 ட்ராப் லெமன் ஜூஸ் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டிர் பண்ணிவிட்டு ஒரு கம்பி பதத்துக்கு இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. இல்லை ஒரு கம்பி பதம் வேண்டாம், கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கம்பி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா ஒரு கம்பி பதம் இருக்கான்ட்டு. பாருங்கள், கரெக்டாக ஒரு கம்பி பதம் இருக்குது. ஸோ இது ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த மாவு எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே ஃபில்லிங் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் நீங்கள் அந்த கொஞ்சம் கவனித்து பாருங்கள், மாவு வந்து இவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. மாவு எடுத்துகிட்டு நடுவில் நம்ம அந்த ஃபில்லிங்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதனால் நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அகலமாக அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் வச்சுட்டு எல்லாமே அந்த மாதிரி ஃபில் பண்ணி நம்ம பால்ஸாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இதில் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப ஹீட் இருக்கவே கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் நீங்கள் எண்ணெய் சுட வச்சுட்டு அதில் போட்டு எடுக்க போகிறோம். சரி, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ரெகுலராக மக்கன் பேடா எப்படி செய்வாங்கன்ட்டு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைதா 200 கிராம், கோவா 200 கிராம், பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் சர்க்கரை ஒரு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் பட்டர் ஒரு 2 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் போட்டு மிக்ஸ் பண்ணி மாவு ரெடி பண்ணுவோம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈஸியாக பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வெறும் குலோப் ஜாமுன் மாவு மட்டும்தான் எடுத்தேன். குலோப் ஜாமுன் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த மாவு மட்டும்தான் எடுத்தேன். தண்ணி ஊற்றி குலோப் ஜாமுன் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம ஃபில்லிங் வச்சு ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா, குலோப் ஜாமுன் வந்து கலர் கொஞ்சம் கம்மியாக எடுப்போம், கோல்டன் கலரில். ஆனால் மக்கன் பேடா வந்து டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கணும். ஸோ அதனால் மீடியம் ஹீட்டு வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். கலர் வந்து இந்த மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வரணும், அதான் முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் வந்து வெளியில் வராத மாதிரி பார்த்துக்குங்க. ஃபில்லிங்ஸ் வந்து
கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வைங்க. இல்லாட்டினா வெளியில் வந்துருச்சுன்னா எண்ணெயில் ஃபுல்லாக போயிடும், உங்களுக்கு மக்கன் பேடாவும் வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஜீராவில் இந்த மாதிரி போடுங்க. ஜீராவில் போட்டுட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் விட்டுருங்க. சூப்பரான மக்கன் பேடா ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டாம், வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.